அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 10 மணிக்கு சேவா எலக்ட்ரானிக் டிப் நவம்பர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு தோமாலா, சுப்ரபாதா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா இந்த சேவாவுக்கெல்லாம் எலக்ட்ரானிக் டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி 10 மணிலேருந்து 23ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதுக்கு எந்த ஃபீஸுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. உங்களோட மொபைலில் நீங்கள் ஈஸியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி வச்சுருப்பீங்க, ஸோ அதை லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கான லாகின் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த சேவாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேசிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணுன்னா, இங்கே ஃபோட்டோ ஆப்ஷனல் தான், தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். உங்களோட ஃபஸ்ட் நேமு, அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர், கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணணும். ஸோ மொபைல் நம்பருக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி இந்தியாவோட கோடு இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இதில் நீங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது உங்களோட ஜெண்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேல்னால் இங்கே அப்படியே விட்டுருங்க, ஃபீமேல்னால் இந்த இதை டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே அட்ரஸில் ஸ்டார் போட்டிருக்கிறது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும், மீதி எல்லாமே ஃபில் பண்ணணும் அப்படின்றது இல்லை. இங்கே கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், நம்ம ஒரு ஐடி ப்ரூஃபோட டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்கணும். என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி. இந்த பாஸ்போர்ட் மட்டும் என்ஆர்ஐயாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ண முடியும். மீதி எல்லா ப்ரூஃபுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது அக்கௌண்ட்டுக்கான வெரிஃபிகேஷன் மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோ ஐடி நம்பர், அங்கே ஆதார் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஆதார் நம்பரை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கான யூசர் நேம் உங்களோட இமெயில் ஐடி தான். ஸோ ஒரு இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த கேப்ச்சா கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கேப்ச்சாவை அப்படியே பார்த்து நீங்கள் கீழே அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களோட மொபைல் இமெயில் ஐடிக்கு ஓடிபி ஷேர் பண்ணுவாங்க. அதை நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்படி தான் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி, இங்கே பாஸ்வேர்டு, இந்த கேப்ச்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ இஸ் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஓப்பன் ஆனால் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு முன்னாடி பேஜ்லேயே இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் சேவா டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, என்னென்ன சேவாவுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழித்து உங்களுக்கு இது திரும்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஓட்டர் ஐடி கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா திரும்ப அடுத்த மாதம் புக் பண்ணும்போது நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து புக் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஐடி ப்ரூஃப் 180 டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபாரினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, என்ஆர்ஐ இருந்தால் உங்களுக்கான பாஸ்போர்ட், வேலிட் விசா வச்சு நீங்கள் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு புக் பண்ண போகிறீங்களா இல்லைனா வேறு யாருக்காவது புக் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நமக்கே அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அவங்களுக்கே நம்ம புக் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் புக் பண்ணலாம். மினிமம் ஒரு ஆளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். 2 பேர் கொடுத்தீங்கன்னா 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதில் அவங்களோட பேர், அதாவது இது நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறனால அதே டீட்டெயில்ஸ் இங்கே ஆட் ஆகிருக்கு. நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் இல்லாமல் மற்றவங்களுக்கு புக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸை இப்படி டிக் பண்ணிங்கனாலே கீழே எல்லாமே உங்களுக்கு எம்டி ஆகிடும். அப்போது நீங்கள் அவங்களோட பேர் அண்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட மேலா ஃபீமேலா அப்படின்ற ஜெண்டரை கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களோட ஐடி ப்ரூஃப் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு சேவாஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் தோமாலா சேவாவுக்கு நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 220 ரூபா பே பண்ணணும். அர்ச்சனாவுக்கு 220 ரூபா. அதே மாதிரி அஷ்டதலபாத பத்மாராதனா சேவாவாக இருந்தால் 220 ரூபா. சுப்ரபாத சேவாவுக்கு 120 ரூபா. இது செலக்ட் ஆனால் மட்டும்தான் பே பண்ணணும். இப்போ நம்ம செலக்ட் ஆகலை, ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுறோம் அப்படின்றனால எந்த அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை.
இப்போ இந்த கேலண்டர் மாதிரி இருக்கிறதுக்கு மேலே நீங்கள் வச்சு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் நவம்பர் மாதத்துக்கான என்னென்னைக்கு அந்த சேவா நடக்குதோ அதோட எல்லா நாளுமே க்ரீனில் உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எல்லா நாளுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே செலக்ட் ஆல் வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிரும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் போய்ட்டு இந்த கேலண்டர் கிளிக் பண்ணி எல்லா சேவாவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுப்ரபாத சேவா மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நாளுமே இருக்கும். அதுலேயும் வந்து நவம்பர் மாதத்துக்கு 5ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா சேவா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி எல்லா நாளுமே உங்களுக்கு சேவா இருக்குது. அப்போ செலக்ட் ஆல் கொடுத்திங்கன்னா எல்லா நாளும் உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் எல்லா நாளும் எல்லா சேவாவும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ சேவா செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்தெந்த நாளில் நீங்கள் என்னென்ன சேவா செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூமரிக்கல் கேப்ச்சா இருக்கும். அதாவது 2 + 6 அப்படின்னா 2 கூட நம்ம எத்தனையை ப்ளஸ் பண்ணால் 6 வரும் அப்படின்றது தான் இங்கே ஒரு ஆன்சராக போடணும். இப்போ 2 கூட 4 வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு 6 அப்படின்றது ஆன்சராக வந்து கிடைக்கும். அதை தான் இந்த பாக்ஸில் நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் 4 அப்படின்னு என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எலக்ட்ரானிக் டிப்புக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த இதில் பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, உங்களோட ஐடி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம சேவாவுக்கு வந்து செலக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியாச்சு. இதோட ரிசல்ட் வந்து 23ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது 23ஆம் தேதி 10 மணி வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ ஈவினிங் மாதிரி உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா மட்டும் 2 நாளுக்குள்ளே இதோட பேமெண்ட் நீங்கள் வந்து பே பண்ணணும். இந்த மாதிரி மொபைல்லே நீங்கள் ஈஸியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.